100% சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? மரிய வில்சன் சார் பேசுனதை நிறைய பேர் அவர் ஏன் அவர் தமிழ்ல பேச மாட்டாரு, ஒரு நல்ல தமிழ்ல பயன்படுத்தலாமே. இல்ல, அவர் அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்ஸ்டன்டா மேகி நூடுல்ஸ் மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு இல்லையா? இவர் தான் திமுக மு.க. ஸ்டாலின் தான் எங்களுடைய தலைவர். அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலையும் இயல்பான தமிழ்ல பேசாம சங்க தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருக்கணும். அவர் மனைவி மக்கள் சங்க தமிழ்ல தான் பேசுறாங்களான்றதை உறுதி செய்யணும். உதயநிதி மகன் இன்பநிதி இருக்கிறார்ல, அவரை கூப்பிட்டு குறைஞ்சபட்சம் தமிழ்ல ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு கேட்கணும். அவருக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவுடைய கூட்டணியில் திமுக சின்னத்தில் தான் நின்னார். திமுக அலுவலகத்தில் இருந்தது 48,67,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செஞ்சுக்கிட்டு போறாங்க. இப்படி காசு கொடுத்து ஜெயிச்சு கேவலமான ஒரு இடத்துக்கு வந்த நீங்க, வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வந்த நீங்க இதை பேசலாமா? உங்களுக்கு மானம் சூடு சொரணம் இருந்தா பணம் கொடுத்துருக்க கூடாது. பேசுவதில் அல்ல நாகரிகம், நடந்து கொள்வதில் தான் இருக்குது. அந்த கடையநல்லூர் பேருந்து நிலையம் பக்கத்தில் ஒரு கழிவறை கட்டிட்டு இருக்காங்க, கட்டி கொடுத்துருக்கணுமா இல்லையா? சட்டமன்ற உறுப்பினர் ஃபண்டில் இருந்து கட்டி கொடுங்க. ராஜேந்திரன் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன், உங்களுடைய இது மூலியமா. ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. நேர்மையான முறையிலேயே நீங்க ஜெயிக்கல. எந்தெந்த தொகுதிகள்லாம் போட்டிக்கிட்டாங்களோ அத்தனை இடத்துக்குமே காசுகள் கொடுக்கப்பட்டதுன்றது மறைக்கப்பட முடியாத உண்மை. கடந்த காலங்கள்லயே ஓப்பன் மேடையில திமுக கூட்டணியில இருந்த கட்சி தலைவர்கள் சொன்னாங்களே, எங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது, அது அக்கௌண்ட்ல தான் வாங்கப்பட்டது, திருப்பி நாங்க செலவு கணக்கெல்லாம் கொடுத்தோம். சீமானவர்கள் இங்க இவ்வளவு நாள் வராத ஜோசப் இப்ப எங்க இருந்து வந்தாரு அப்படின்றாரு. ஒரு பக்கம் சாட்டையவர்கள் சட்டமன்றத்துல விஜய் சார் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே டோட்டலா இமிடேட் பண்றது, நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த காலங்கள்ல என்ன 35 லட்சம் பேர் தேர்ந்தெடுத்தாங்க, இப்ப எத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க? நீங்க ஏன் உங்களுடைய தோல்வியை உணரல? திமுக எப்படி உணரணும்னு சொல்றோமோ உங்களுடைய தோல்வியும் அதே மாதிரி. உங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன, அதை நீங்க உணரணும்ல. இப்ப அடுத்த திரள் நிதி திரட்டுவதற்கான வேலைகளுக்கு முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போதில்லை, அடுத்த திரள் நிதியை திரட்டணும்ல. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உங்களுக்காக எங்களை ரோட்ல விட்டுட்டீங்க, நாங்க ரோட்ல நின்று தான் பண்ணி ரோட்ல தான் நிக்கணும் கடைசி வரைக்கும். நீட் தமிழகத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ரத்து பண்றதுக்கான தீர்மானம் சட்டமன்றத்தில் ஏற்றிருக்காங்க சார். ஆனா போஜராஜன் அவர்கள் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் வெளிநடப்பு பண்ணுவேன் அப்படின்றாரு. நெல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடியதை களை எடுப்பாங்களோ அந்த மாதிரி களை எடுக்கப்பட வேண்டியவர் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அவர் கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, பாஜகன்னு சொன்னீங்களா? பாஜகன்னு சொன்னீங்க, மோடின்னு சொன்னீங்களா? எப்படி இதுதான் உங்களுக்கு கேட்க தெரியும்? கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்ததா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச விவாதங்கள் ஆரம்பிச்ச உடனே பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து மரிய வில்சன் சார் பேசுனதை நிறைய பேர் தவறுதலா பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அதை ஒரு கேலி பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா திமு ராஜேந்திரன் அவர்கள் நேற்று கடையநல்லூர்ல உங்களை எதிர்த்து போட்டி போட்டவர் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ன்றாங்க. அவர் ஏன் அவர் தமிழ்ல பேச மாட்டாரு, ஒரு நல்ல தமிழ்ல பயன்படுத்தலாமே, அவருக்கு தமிழ் பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்குது, இனி வரும் காலங்கள்ல நல்ல தமிழ்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல போயிட்டு மரிய வில்சன் சாருக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் அதை சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு இன்ஸ்டன்டா மேகி நூடுல்ஸ் மாதிரி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு இல்லையா? இவர் தான் திமுக மு.க. ஸ்டாலின் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்றத சொல்றாரு இல்லையா? அந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துலையும் இயல்பான தமிழ்ல பேசாம சங்க தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்திருக்கணும் இல்லையா? அதே போல அவர் மனைவி மக்கள் சங்க தமிழ்ல தான் பேசுறாங்களான்றதை உறுதி செய்யணும். அவர் வீட்டு பிள்ளைகள் சங்கத்தமிழ்ல தான் பேசுறாங்களான்றதை உறுதி செய்யணும். என்ன, உதயநிதியினுடைய மகனை கூப்பிட்டு இல்லை உதயநிதியை கூப்பிட்டு அவங்கெல்லாம் சங்கத்தமிழ்ல தான் பேசுறாங்களான்னு சொல்லணும். உதயநிதி மகன் இன்பநிதி இருக்கிறார்ல, அவரை கூப்பிட்டு குறைஞ்சபட்சம் தமிழ்ல ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு கேட்கணும். இதெல்லாம் திமு ராஜேந்திரனால முடியுமா? இங்க கொலை இருக்கா, இங்க அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருக்கிறாரா, ஊழல் செஞ்சிருக்கிறாரான்றதை நீங்க பார்க்கணும். புரியுதுங்களா? இயல்பான வழக்கு நடையில இருக்கக்கூடிய தமிழ்ல யாரும் பேசுறது இல்லை. நான் போட்டியிட்ட கடையநல்லூர் சட்டமன்றத்தை எனக்கு அவருக்கு 20,000 வாக்குகள் வித்தியாசம். அவர் இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டார் இல்லையா? இன்னைக்கு அவர் வெற்றி பெறும்போது இதே மாதிரி எல்லா இடத்துலயும் சங்க தமிழ்ல தான் போய் பேசிக்கிட்டு இருந்தாரா? இவ்வளவு பேசுறாரு இல்லையா? இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார் இல்லையா? தேர்தல் ஆணையம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவுடைய கூட்டணியில திமுக சின்னத்துல தான் நின்னார். திமுக அலுவலகத்துல இருந்தது 48,67,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செஞ்சுக்கிட்டு போறாங்க.
இப்படி காசு கொடுத்து ஜெயிச்சு கேவலமான ஒரு இடத்துக்கு வந்த நீங்க, வாக்குகளுக்கு பணம் கொடுத்து வந்த நீங்க இத பேசலாமா? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உங்களுக்கு மானம் சூடு சொரணம் இருந்தா பணம் கொடுத்திருக்க கூடாது. என்ன, பேசுவதில் அல்ல நாகரிகம், நடந்து கொள்வதில் தான் இருக்குது இல்லையா? ஒருவர் வாயற்றவர் குரலற்றவராக இருக்கிறார், பேசும் திறனில் கொண்டவரா இருக்கிறாரு. அவருக்கு ஜனநாயகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு இந்த ஜனநாயகத்தை பத்தின மரியாதை இல்லாம போயிடும்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தருடைய நடத்தையில தான் இருக்குது. நீங்க எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து வந்தீங்க? ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்து வந்தீங்க. அதாவது அவர் சொல்றாரு இல்லையா, இந்த மக்கள் கடையநல்லூர் மக்கள் நான் போகும்போது நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்க, திமுகல போய் சேர்ந்துட்டீங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு பெருமையா இருக்கணும். அதே மக்கள் எனக்கு அதே வாட்ஸ்அப்ல செய்திகள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்க மிகப்பெரிய ஒரு தவறு, வரலாற்று பிழை செஞ்சுட்டோம் உங்களை தேர்ந்தெடுக்காததுக்கு சொல்லிட்டு. அதுக்கு நான் வருத்தப்படல. நான் ஏன் வருத்தப்படணும்? நான் இந்த மக்களுக்காக தொண்டாற்றுறதுக்காக வந்தேன் இல்லையா? உங்களை போன்று வரல. உங்களை போன்ற அரசியல் கட்சியின் பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டோ, இல்ல அதுக்காக இப்போ ஒரு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டோ அந்த கூட்டணி கட்சிக்காக வாய் மூடி மௌனியா எந்த இடத்துலயும் இல்லை. எல்லா பிரச்சனைகளுக்கும் மக்களுக்கானதை எதிர்த்து கேள்வி கேட்டவன். இன்னைக்கு நீங்க தலைவராக கொண்டிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டு என்னை பாக்குறதுக்கு என்ன அழைச்சவர். நான் யார் வீட்டு வாசலையும் போய் நிக்கல. புரியுதுங்களா? அப்படி பணம் கொடுத்து பல கோடிகளை செலவு பண்ணி நீங்க இந்த பேச்சு பேசக்கூடாது. யோக்கியனா, நீங்கள் யோக்கியனாக இருந்தா நான் காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கேன்னு ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி நில்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவேன், 10 பைசா கொடுக்கல யாருக்கும். டீ வாங்கி கொடுத்துருப்பேன் கூட பிரச்சாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய பசங்களுக்கு. எந்த வாக்காளராவது எனக்கு ஒரு பொட்டலம் சோறு வாங்கி கொடுத்தாரு ஜலீல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்னு சொல்லட்டும். தமிழக வெற்றி கழகம் இந்த இடத்துக்கு எங்களுக்கு வருவதற்கு வாகன வசதி வச்சு கொடுத்துருக்காங்கன்றத சொல்லட்டும். அது எந்த வயதிலும், இப்போ ஒரு சில வயது முதிர்ந்தவர்களோ அரசியல் கட்சிக்காரங்க ஆட்டோவோ காரோ வச்சு கொண்டு ஓட்டு போடுறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிகழ்வு அந்த இடத்துல, அந்த சுற்றளவு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அந்த தொகுதி, கடையநல்லூருடைய தொகுதி, 2,68,000 பேர் அந்த வாக்காளர்கள். அதுல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் சொல்லட்டும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் செலவு பண்ணாரு, காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லட்டும். திமுக அண்ணா திமுகவுக்கு பின்னாடி போச்சோ இல்லையோ, தேர்தல் ஆணையம் வாகனம் எங்களுக்கு தொடர்ச்சியா பின்னாடியே வந்துச்சு. அந்த அதிகாரிகள் சொல்லட்டும் காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வெடிச்ச பட்டாசுகள் என்ன, கொண்டாட்டங்கள் என்ன, நேர்மையான கணக்கு கொடுத்தேன்னு சொல்லுங்க. இத்தனை லட்சத்துக்குள்ளதான் செலவு பண்ணணும்னு தேர்தல் ஆணையம் ஒரு கணக்கு கொடுத்தது இல்லையா, அதுக்குள்ளதான் செலவு பண்ணேன்னு சொல்லுங்க. இப்ப 48 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது இல்ல, ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருப்பாங்கல்ல தேர்தல் ஆணையம். அப்ப இவருடைய வெற்றிக்காக தானே கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய வெற்றியை நிராகரிச்சிருக்கணும்ல, நிறுத்தி இருக்கணும்ல, தடுத்து நிறுத்தி இருக்கணும்ல. அவர் மீது இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும். என்ன சொல்ல வருது தேர்தல் ஆணையம்? அவரு சொற்பொழிவானதாக இருக்கலாம், நம் மக்களினுடைய மனசுல இருந்தும் வேதனையில இருந்தும் பேசக்கூடிய, அவரை விட இன்னும் நல்லா சூப்பரா பேசுவார். புரியுதுங்களா? ஏனால் வலியும் வேதனையும் எங்களுக்கு, உங்களுக்கு இல்லை. இன்னைக்கு துண்டை மாத்திட்டு கரவேட்டியை மாத்தி கட்டிக்கிட்டு போயிட்டீங்க. களத்துல இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கோம், தமிழக வெற்றி கழகம் தான் நின்றுகிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இன்னைக்கு அவர் கேட்கிறாரோ இல்லையோ, எனக்கு வாக்களித்த மக்களுக்காக என்ன செய்யணுன்றது தெரியும், வாக்களிக்க மறந்தவர்களுக்கும் என்ன செய்யணுன்றது தெரியும். அது அத்தனையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பஸ் போகாத ஊருக்கு இப்போ போக வச்சிருக்கிறோம். என்ன, எத்தனை கால்வாய்கள் தூர்வாருவதற்காக அண்ணன் ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர், என்னுடைய அரசியல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணன் ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட எத்தனை இதை முறை வச்சிருக்கிறோன்றதெல்லாம் இங்க இருக்கு. இன்னும் அங்கு அந்த பகுதியினுடைய மக்கள் எதற்காகலாம் தொடர்பு கொள்றாங்களோ அதற்கான நிவாரணத்தை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க, இப்படி பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படின்றத, இதை செஞ்சு தரோம், இப்படி பண்றோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க எந்த இடத்த போய் நின்னீங்க? அதுக்கு முன்னாடி 5 வருஷம் திமுகவினுடைய ஆட்சி தானே. அந்த கடையநல்லூர் பேருந்து நிலையம் பக்கத்துல ஒரு கழிவறை கேட்டுட்டு இருக்காங்க, கெட்டி கொடுத்துருக்கணுமா இல்லையா? கட்டி கொடுங்க, இப்ப கொடுங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஃபண்டுல இருந்து கட்டி கொடுங்க. ராஜேந்திரன் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிற உங்களுடைய இது மூலியமா. அப்படி ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் பொய் சொல்லி ஏமாத்தக்கூடாது இல்லையா? நேர்மையான முறையிலையும் நீங்க ஜெயிக்கல. இப்ப நீங்க மத்தவங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னா எல்லா இடத்துலயும் திமுக அண்ணா திமுக பணம் கொடுத்தது சத்தியம், அத்தனை பேராலையும் சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகம் யாருக்கும் டீ கூட வாங்கி கொடுக்கல, இதை எங்களால சொல்ல முடியும். திமுக கூட்டணியில இருந்த எல்லா கட்சிகளும் என்ன எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது எல்லாருமே இன்னைக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எந்தெந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிட்டாங்களோ அத்தனை இடத்துக்குமே காசுகள் கொடுக்கப்பட்டதுன்றது மறைக்கப்பட முடியாத உண்மை. கடந்த காலங்கள்லயே ஓப்பன் மேடையில திமுக கூட்டணியில இருந்த கட்சி தலைவர்கள் சொன்னாங்களே, எங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது, அது அக்கௌண்ட்ல தான் வாங்கப்பட்டது, திருப்பி நாங்க செலவு கணக்குகள்லாம் கொடுத்தோன்றதெல்லாம். இங்க அப்படிலாம் யாருமே இல்லை.
சாமானிய சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகளை தான் அண்ணன் வந்து காலத்துல நிறுத்தினார். பல பேருக்கு வெற்றிகள் கிடைச்சது, எனக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். வருத்தப்படக்கூடியது யாருன்றது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா மக்கள் இப்ப நிறைய அதனால வந்து நீங்க வந்து இப்ப சங்கத்தமிழ்ல பேசுறதுனால அவர் போட்டிருக்க நிதிநிலை அறிக்கையில குறைய கண்டுபிடிங்க. எதுல கண்டுபிடிக்கிறதுன்றது தேடுதல் வேட்டையில இருக்கிற மாதிரியே பேசுறீங்க. இல்ல யாருமே அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதமோ இல்ல கொள்கை ரீதியான வைப்பதற்கு என்ன இருக்கு? விவாதமோ ஆரோக்கியமா வைப்பதற்கு உங்கள்ட்ட என்ன இருக்கு சொல்லுங்க. விவசாயிகளை பத்தின விவசாயிகளுடைய பிரச்சனை பத்தி நீங்க பேசுறீங்க. திமுக காலத்துல விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணலையா? போராட்டங்கள் நடத்தலையா? திமுக விவசாயிகள் சாகலையா? இன்னைக்கு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் PR பாண்டியன் வந்து பேட்டி கொடுக்கிறாரு. அவரை விவசாயி இல்லைன்னு மறுத்துருவீங்களா? நேருவும் ஏவா வேலுவும் தான் விவசாயி, ஆயிரக்கணக்கான ஏக்கர் வச்சிருக்கிறவங்க. இங்க அவங்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கான இடம் இல்ல இது. அரை ஏக்கரும் 1 ஏக்கரும் 2 ஏக்கரும் 5 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு, இல்ல அந்த நிலத்தை வாடகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனையும் பசியும் தீர்ப்பதற்காக பேசிட்டு இருக்கிறார். அப்ப இது யாருடைய வாழ்வாதார பிரச்சனை? அவங்களுடைய ஜீவாதார பிரச்சனை. உங்களுக்கு ஜீவாதார பிரச்சனையா? 1000 ஏக்கர் இடம் வச்சிருக்கக்கூடிய நீங்கள் விவசாயியா? விவசாய சங்கங்களுடைய ஏற்கனவே டெல்லியில பல போராட்டங்களை நடத்தினாரு, தமிழ்நாட்டுல போராட்டம் நடத்தினாரு ஐயா கண்ணு. அவர் சொல்லட்டும். இன்னைக்கு உதயநிதி வந்து விவசாய சங்க தலைவர்களை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாராம். யாரு? தெய்வசிகாமணி அவர்களை. இந்த போன 5 வருஷத்துல எத்தனை முறை தெய்வசிகாமணி அவர்களை சந்திச்சிங்க? இவங்க எல்லாரோடவும் நான் பலகட்ட போராட்டங்கள்ல நின்றுருக்கேன். அவங்களுக்கு ஆதரவாகவும் நின்றுருக்கேன். என்னுடைய போராட்டங்களுக்கும் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கமா இருக்கும்போது இவங்க அத்தனை பேருமே எங்கூட வந்து நின்றுருக்காங்க, போராட்ட காலத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ PR பாண்டியன் அவர் பதிவு பண்ணட்டும் இல்லையா? இன்னைக்கு ராசி மணலை பத்தி பேசுறீங்களே, உங்களோட சூப்பரா பேசுவாரு PR பாண்டியன். அவரை உட்கார வச்சு பேசுங்க, அவரு கூட விவாதிங்க. திமுக காலத்துல என்னென்ன கொடுமைகள் செய்யப்பட்டதுன்றத எடுத்து வைப்பாரு. 60 நாட்களுடைய ஆட்சி தான் இதுக்கு சாட்சின்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கிறது வந்து கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போச்சுன்ற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு பக்கம் சட்டமன்றத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் மக்களுடைய பிரச்சனைகளையும் பேசுனாங்க. நிறைய திமுக பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் வெஞ்சன்ஸ் இந்த மாதிரி தனிப்பட்ட தாக்குதல்களையும் வைக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி வெளியில பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்களா இருக்கட்டும் இல்லைன்னா சாட்டை அவர்களா இருக்கட்டும் 2 பேருமே தொடர்ந்து கொஞ்ச நாள் வந்து ஏதோ சைலண்ட் மோட்ல இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாசம் சைலண்ட் மோட்ல இருந்தாங்க. ஆனா கடந்த 1 மாசமா பார்த்தீங்கன்னா பயங்கர வயலண்டா பேசிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து இங்க இவ்வளவு நாள் வராத ஜோசப் இப்ப எங்க இருந்து வந்தாரு அப்படின்றாரு. ஒரு பக்கம் சாட்டை அவர்கள் சட்டமன்றத்துல விஜய் சார் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு அப்படியே டோட்டலா வந்து இமிடேட் பண்றது, நக்கல் பண்றது, நையாண்டி பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்களே. அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சிருக்கிறாரு, சாட்டைன்னு சொல்லி. அதுல நடிக்கிறாரு அவரு. அதுக்கு ஒரு பொழப்பு ஒன்று வேணும், அப்பதான் வயிற்ற கழுவ முடியும். புரியுதுங்களா? அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவர் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாரு. அவரை நகைச்சுவையும் நையாண்டியும் பண்ணி தான் அவன் வயிற்ற கழுவுறதா கழுவிட்டு போங்க, அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. இதுல நீங்க ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர போறீங்களான்றது தான் கேள்வியா இருக்குது. என்ன, சீமான அரசியல்வாதியெல்லாம் பார்க்க முடியாது, அரசியல் வியாபாரி நீங்க. அப்போ உங்களுக்கு என்ன அதிகாரத்தை இங்க மக்கள் கொடுத்துருக்குறாங்க? எதுவுமே கிடையாது. கடந்த காலங்களில் என்ன 35 லட்சம் பேர் தேர்ந்தெடுத்தாங்க, இப்போ எத்தனை பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க? நீங்க ஏன் உங்களுடைய தோல்வியை உணரல? திமுக எப்படி உணரணும்னு சொல்றோமோ உங்களுடைய தோல்வியும் அதே மாதிரி. உங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன? அதை நீங்க உணரணும்ல. அதை நீங்க உணர மறுக்கிறீங்க. இப்ப அடுத்த திரள் நிதி திரட்டுவதற்கான வேலைகளுக்கு முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இடைத்தேர்தல் வரப்போது இல்லை, அடுத்த திரள் நிதியை திரட்டணும்ல. உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு உங்களுக்காக எங்களை ரோட்ல விட்டுட்டீங்க, நாங்க ரோட்ல நின்றுதான் போறோம். நீ ரோட்ல தான் நிக்கணும் கடைசி வரைக்கும் உங்களுடைய ஒரே குறிக்கோள் யாசகம் கேட்பவர்களுக்கு அன்னைக்கு பிழைப்பு. அவங்க அவங்க அன்னைக்கு சாப்பிடணும். அவங்க யாசகம் எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, போய் படுத்துருவாங்க. உங்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோளே அரசியல் பொழப்பு நடத்தணும். அரசியல் பொழப்பு நடத்துறதே திரள் நிதி திரட்டுவதற்காக தான் அப்படின்னும் போது நீங்க திரள் நிதி திரட்டுவது மட்டும்தான் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள். வேற என்ன? திரள்நிதி எல்லா கட்சிகளும் வாங்க, நான் என்ன திருடுனான்னு ஒரு கேள்வியை இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அவர் வச்சிருந்தாரு. அப்போ உங்க கட்சியில இருந்து வந்தவங்களுடைய கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லட்டும், காளியம்மாக்கு பதில் சொல்லட்டும், அண்ணன் ஜெகதீச பாண்டியன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல தான் இருக்கிறாரு, பதில் சொல்லட்டும். கடந்த காலங்களில் சீமானோடு ஒன்றி பயணித்தவர்கள் இன்னைக்கு பல பேர் வெளியில இருக்கிறாங்க, பதில் சொல்லட்டும். சொல்லுவாங்களா? 2 பேரும் அண்ணனும் தம்பியும் பேசிக்கலாம், அது மட்டும்தான். அதை தாண்டி வேற ஒன்றும்
பெரிய மாற்றங்கள் இல்லை. சார் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகதாது விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருந்த திமுக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா நான் வர்றேன், அப்படி இல்லைன்னா வந்து டீலிமிட்டேஷனுக்குலாம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுக வந்து பாஜகவோட ரொம்ப இணக்கமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை தொடர்ந்து எல்லா மீடியாக்கள்லையும் பேசப்படுது. இப்போ நமக்கு வந்து இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் வந்து திமுக பங்கெடுக்காதது இன்னும் அந்த சந்தேகத்தை வந்து உறுதிப்படுத்துற விதமாக தானே இருக்கு. ஏன் இவங்க வந்து இந்த கூட்டத்தை நிராகரிக்கிறாங்க? ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம், திமுக வந்து பாஜகவினுடைய கைப்பாவையில தான் இருக்குது, கள்ள கூட்டணியில தான் இருக்குதுன்றத மம்தா பானர்ஜி அவர்களுமே வந்து பதிவு செஞ்சாங்க கடந்த காலங்களில், மறந்துருப்பீங்க. அதை திரும்பவும் சொல்றோம், பாஜகவினுடைய பி டீம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சொல்லிக்கிட்டு ஒட்டுமொத்த பாஜகவாகவே மாறி இருந்தது திமுக தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், மேகதாது பிரச்சனையே நீங்க எல்லா இடத்துலையுமே கூட்டுங்க, என்ன பிரச்சனை உங்களுடைய என்ன ஏதுன்னு கேட்கும்போது இங்க வந்து ஒரு கூட்டம் நடக்குது, திமுக ஏன் அவாய்ட் பண்ணணும்? ஏன் மறுத்தீங்க கூட்டத்தை? மற்ற கட்சிகள் வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்கல்ல. அப்போ நீங்க என்னன்னா இன்னைக்கு புறக்கணிச்சிட்டீங்க. அப்ப இந்த பக்கம் கேள்வி கேட்பது போல நாடகமும், இந்த பக்கம் வராம புறக்கணிப்பது போல உங்களுடைய எஜமான திருப்திப்படுத்துவது தான் உங்களுடைய நோக்கமா இருக்குது. நிச்சயமாக வரக்கூடிய 29 தேர்தலில் அதுக்கான மக்கள் வந்து அதற்கான பாடத்தையும் உங்களுக்கு புகட்டுவாங்க. மிகப்பெரிய ஆட்சி மாற்றங்கள் 29லும் இருக்குது. இன்னும் உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி தேர்தலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது. எல்லாமே மக்களுக்கான சாதாரண எளிய மக்களுக்கானது என்ன தேவைன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. காசு கொடுக்காம ஜெயிப்பது எப்படின்றத இன்னைக்கு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க எவ்வளவு காசு பணம் கோடி கோடியா கொண்டு வந்து கொட்டினாலும் அது இங்க எடுபடாதுன்றதை நிரூபிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா வந்து மேகதாது விவகாரம் எவ்வளவு வந்து மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையோ அதே போலதான் டீலிமிட்டேஷனும் மக்களுடைய உரிமை பிரச்சனை. அப்படின்ற பட்சத்துல ஏன் வந்து மேகதாட்டுக்கு மட்டும் அவங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, டீலிமிட்டேஷனை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிறாங்க? இல்லை, இப்பவும் சொல்றேன், அதுல எந்த விதமான உடன்பாடும் கிடையாதுன்றதை ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் பல இடங்கள்ல பதிவு செஞ்சிருக்கு. இப்பவும் அதுல உறுதியா தான் இருக்குது. இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லைன்றதுக்காக ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றது போல டெய்லியும் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி இன்னைக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுவும் பிரதான பிரச்சனைகள் தான். அதுல உடன்படுதா தாவேக்கான்றதுதான் இங்க பார்க்கணும். அதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லியாச்சு, அதற்கான நேரம் வரும்போது அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்ய போறோம். நீங்க டெய்லியும் அதை பேசுங்க, உங்களுக்கு வேலை வெட்டி இல்லை, நீங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு ஆட்சி செய்ய வேண்டிய இது இருக்குது, இதுக்கு இடையில நீங்க 1008 இடையூறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனையும் தாண்டி இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து நின்றுகிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அப்ப அதுக்கான வேலைகளை செய்யணுமா இல்லையா? செய்ய விடுங்கன்னு சொல்றோம். எங்க செய்ய விடுறாங்க, செய்ய விட மாட்டாங்களே. இல்ல, நீங்க தடுப்பதனால இங்க நின்ற போறது கிடையாது. கண்டிப்பா நீட் வந்து தமிழகத்துக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ரத்து பண்றதுக்கான தீர்மானம் சட்டமன்றத்துல ஏற்றிருக்காங்க சார். ஆனா போஜராஜன் அவர்கள் வந்து இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் வெளிநடப்பு பண்ணுவேன் அப்படின்றாரு. இப்படிப்பட்ட ஒரு பாஜக தமிழகத்துல தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துன்னா இவங்களை எப்படி மக்கள் அங்கீகரிப்பாங்க? இப்ப கடந்த காலங்கள்ல 4 பேர் இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் இருக்கிறாங்க. இதுவுமே வந்து தமிழகத்துக்கான ஒரு சாபக்கேடு தான், புரியுதுங்களா? அதனால வந்து இப்போ இதெல்லாம் அடியோடு வேரோடு இப்போ வந்து இப்போ எப்படி நெல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடியதை களை எடுப்பாங்களோ அந்த மாதிரி களை எடுக்கப்பட வேண்டியவர்கள் தான். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆபத்து அவர், அதை உணரணும். அதை உணர்ந்ததுனால தான் கொள்கை எதிரி யாருன்றதை முடிவு செஞ்சார் இல்லையா? இங்க அரசியல் எதிரி யாரு, கொள்கை எதிரி யாருன்றதை அறிவிச்சார். அது எப்படி கொள்கை எதிரின்னு சொன்னீங்க? பாஜகன்னு சொன்னீங்களா? பாஜகன்னு சொன்னீங்க மோடின்னு சொன்னீங்களா? எப்படி? இதுதான் இவங்களுக்கு கேட்க தெரியும், புரியுதுங்களா? கொண்ட கொள்கையில தெளிவாக இருக்கிறார் அவர் தான். சமூக நீதி தான் இங்க எங்களுடைய கொள்கைன்றதுல உறுதியா இருக்கிறார். சமூக நீதி ஒரு கொள்கை, அட பைத்தியங்களா, சமூக நீதி தாண்டா கொள்கைன்னு சொல்றோம், புரியுதுங்களா? இதை பேசணும்னா இன்னும் நீங்க அடுத்த ஒரு எபிசோடு போற மாதிரி இருக்கும். நிச்சயமா நிறைய பதில்கள் சொல்லுங்க. மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.